நன்றிண்ணே. இப்போ இல்லைண்ணே, எப்பவுமே எங்களுக்கு அண்ணன் தானே. ஸ்கிரீன்ல மட்டும் இல்லைண்ணே, வெளியிலையும் எங்களுக்கு நீங்க எப்பவுமே அண்ணன் தானே. நாங்க அன்பான ஒரு டார்ச் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே. நீங்க இருந்தாலும் எங்களுக்கு மரியாதையா நான் நினைக்கிறேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே. துரை செந்தில்குமார் சார், வடிகரிசி அம்மா, உண்மைக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். நீங்க இங்க வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து நீங்க அவ்வளவு பேர் எல்லாத்துக்கும் நீங்க நல்ல ஒரு விதமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கே நாங்க உங்களை கையெடுத்து கும்பிடணும். உங்க கூட சேர்ந்து நடிச்சு பெருமையா இருக்குமா. இந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு 10 டைலாக் கொடுத்தா கூட பக்கத்துல அஸ்டன்ட் கோட் 10 பேர் உட்காந்து 10 பேர் பின்னாடி எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்குது. எப்ப நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்து கொடு, 3ஆள நீ எடுத்து கொடு அப்படின்ற நேரத்துல ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்க நான் உங்களுக்கு நல்லா உன்னிச்சு கவனிப்பேன். ஒரு பக்கம் நேரம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே பேசிட்டே இருப்பீங்க. வந்து நீங்க ஒரு அசால்ட்டா பேசிட்டு போயிருவீங்க. அதாங்க உங்க அனுபவமா. அது இவ்வளவு நாள் நீங்க சினிமாவில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அனுபவமா. அதெல்லாம் நான் பார்ப்பேன். எப்பா என்னது அப்படின்னு. நன்றிங்கம்மா. நீங்க நடிக்க வந்த மட்டும் இல்லம்மா, உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா எங்களுக்கு. நீங்க அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. துரை அண்ணன், ஏன் நான் அந்த படத்துல துரை அண்ணன் போய் நான் கமிட் ஆனேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் பாருங்க இப்ப கதை நான் கதை நேனே கடைசி வைக்க ஆசைப்படுறேன். நான் கதாநாயக வேண்டாம், நான் கதை நேனே பெட்ரு நமக்கு அதை உறுதின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை விடுதலைக்கு முடிச்சுட்டு நான் அப்ப வெளியில போனேன்னா வேற டேரக்டர் போறப்ப கண்டிப்பா என்னை பற்றி அவங்க தெரியாது. அவங்க என்னோட கதாநாயகமா தான் பார்ப்பாங்க. சார் ஒரு என்ட்ரி சார், ஆட்டோ வந்து கால் வைக்கிறேங்க சார், கம்பரசல் அடிக்கிறாங்க சார், தூச்சு ஒரு லெக் அப்படி ஓப்பன் பண்றீங்க சார், முடிஞ்சு போச்சு, சூரிய ஊருக்கு போயிட்டேன் அப்படின்றாங்க. சரி, அப்படி நம்ம டக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம பாத்திரக்கூடாது அப்படின்றப்ப. ஏன்னா ஆனாப்பட்ட தனுஷாரே ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. என்னையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்பதான் பிடிக்கும். ஆனா அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம். துரை செந்தில்குமாரனே 4 படம் பண்ண, 2 SK 2 தனுஷ் சார், 4 படம் பண்ண ஒரு இயக்குனர். விடுதலை படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்ல வெற்றிமாறன் கூட ஒரு லாஸ்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி வந்து ஒர்க் பண்றாரு. ஒரு கடைசி அசிஸ்டன்ட் மாதிரி இந்த அவ்வளவு ஒர்க் பண்றாரு. அந்த அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவங்க ஸ்கூல் வேற, நம்ம சப்போஸ் அங்க போயிட்டோம்னா நம்மளை விட மாட்டாங்க. நம்ம வெற்றியை மானிட்டர் அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க. நம்மளை ஒரு ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க. நம்மளை கரெக்டாக கண்ட்ரோல், நம்ம மீட்டர் எவ்வளவு, நம்ம எவ்வளவு எந்திரிக்கணும், எவ்வளவு கோவப்படணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பாடி லாங்குவேஜ் எவ்வளவு நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலை வச்சுக்கிடுவாங்க. அப்போ நம்ம அதை விட்டு மீதி நம்ம இருப்போம், நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசு எண்ணிதான் அவர்கிட்ட போயிட்டு அண்ணே நீங்களே எங்க வேணும் நாங்களே முடிவு பண்ணிப்போம். அவர் எங்களை இது பண்ணல, நானும் புடிச்சு எல்லாமே சேர்ந்தானே கொஞ்சம் சேஃப்னே, இந்த வெற்றி சார் பக்கத்துல இருக்காருனே நம்மளை கொஞ்சம் இருப்போம். ஏன்டா இந்த விடுதலை படத்தை ஷூட்டிங் அந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாமே செந்தில் என்னை பார்த்துருக்காரு. கண்டிப்பா அவர் தெரியும் நம்மளை அத்துமீறி நம்மளை பண்ணிட மாட்டாரு. அதனால 2-3 படத்துக்கு நம்ம கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்ட்டு நான் அண்ணன் செலக்ட் பண்ணி போனது. ரொம்ப நன்றிண்ணே. அதே மாதிரி எனக்கு கரெக்டா எனக்கு எவ்வளவு வரணுமோ அதை நீங்க கரெக்டா பண்ணியிருக்கீங்கண்ணே. சில நேரங்களுக்கு எனக்கு கொஞ்சம் டவுட் வரும்னு அதை கேட்பேனே. ஆனா நீங்களும் டக்குன்னு எஸ்ஆர்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வந்துடுவேன். ஆனா நீங்க ஒரு நியூட்ரலா ஒரு பேச வச்சுக்கிருவீங்கண்ணே, அதை கண்டுபிடிக்கவே முடியாது எங்களாலேயும். நான் ரூமுக்கெல்லாம் வந்துட்டாச்சு, எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல. அதனால திருப்பி வந்து கேட்கறது அண்ணா முன்முறை போயிடுமா அப்படின்ட்டு. நீங்க அங்கேயே ஓப்பன நல்லா வரும் கிளம்புனே நான் பாட்டுக்கு பேசாம வந்திருப்பேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே. ராதிகா